ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், தற்போது விக்ரம் மிஸ்ரி பேசியிருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன டெல்லியில்? தளபதி, கண்டிப்பாக அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போது போர் நிறுத்திவிடப்பட்டது. குறிப்பாக இன்று பிற்பகல் வந்துட்டு இரு நாட்டு அந்த ராணுவ தளபதிகள் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சரியாக 3:35 மணிக்கு இரு நாட்டு அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் தான் இரு நாடுகளும் அந்த தரைவழி, வான்வழி போன்ற அனைத்து அந்த முப்படைகளுடைய அந்த தாக்குதல்கள் நிறுத்திக் கொள்வதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த போரானது முடிவுக்கு வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் பாகிஸ்தானுடைய துணை அதிபர் தனது வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டிருந்தார். அதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வந்துட்டு இதனை மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், இதனை வரவேற்பதாக இந்த விஷயத்தை வந்து பதிவிட்டு தனது மகிழ்ச்சியை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தார். தற்போது இந்திய தரப்பு அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவித்திருக்கின்றார்கள். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் கூறுகையில், பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான அந்த இயக்குனர் பிற்பகல் 3:35 மணிக்கு இந்தியா உடனான அந்த இயக்குனர் உடனான அந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதே போல இந்த சந்திப்பின் பொழுது இரு நாடும் கிட்டத்தட்ட சுமார் மாலை 5 மணி முதல் இந்த வான்வழி, அதே போல கடல்வெளி, தரைவெளி போன்ற அனைத்து விதமான அந்த தாக்குதல்களையும் வந்துட்டு நிறுத்திக் கொள்வதாக இரு தரப்பும் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இந்த தாக்குதலானது நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்ட அந்த நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்பது அந்த பேச்சுவார்த்தையை மே 12ஆம் தேதி மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. அன்றைய தினம் 12ஆம் தேதி மீண்டும் பேச்சு நடைபெறும் என்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ தளபதிகள் பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். தொடர்ந்து பாதுகாப்புத்துறையின் பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தரப்பிலிருந்து அறிவிப்பு, அதற்கு பிறகு பாகிஸ்தானிலிருந்து ஒரு உறுதி, தற்போது இந்தியா தரப்பிலிருந்து மிக முக்கியமாக அந்த உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அமலுக்கு வந்ததாக போர் நிறுத்தம். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இது காலையில 10 மணிக்கு நம்மளுடைய வெளியுறவு செயலாளர் அவருடைய பிரஸ் மீட்ல தெளிவாக கூறியிருக்கிறார். இன்று காலையில் பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதல், தீவிரமாக நடத்திய வான்வெளி தாக்குதலை நாம் முற்றிலுமாக பெருத்த சேதாரத்தோடு நம்ம அதை முறியடித்திருக்கோம். இன்று காலையில பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ், அவங்களுடைய ராணுவ தளங்களை முற்றிலுமாக அழித்திருக்கிறோம். இதற்கு மேல பாகிஸ்தான் இதை எஸ்கேட் பண்ணுனா இன்னும் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று பாகிஸ்தானுக்கு குறிப்பாக ராணுவத்திற்கு இது புரிய வந்திருக்கிறது. காலையில நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர்கள் குறிப்பாக என்ன சொன்னார்னா, நாங்க இந்த கான்ஃபிளிக்ட இந்த வாரை நாங்க எஸ்கேட் பண்ணல. பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதலாக தீவிரவாத கூடாரங்கள் மீது நாங்க அந்த கட்டமைப்பு மீது நாங்க தாக்குதல் எடுத்து அளித்தோம். நாங்க உங்களுடைய ராணுவத்து மீதோ இல்ல சிவிலியன் மீதோ நாங்க எந்த தாக்குதலையும் நாங்க நடத்தல. ஆபரேஷன் சிந்தூர் துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதல், அதுவும் தீவிரவாத கட்டமைப்புக்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஆனா நீங்க அதற்கு பதிலாக நீங்க டார்கெட் பண்ணது வான் வழியாக, சிவிலியன் வழியாக 2 முறை முயற்சித்து தோல்வியடைந்து 3வது முறையாக இன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்திய ராணுவம் இந்த மாதிரியான அவங்களுடைய ராணுவ தளங்களை அளித்தது. இதற்கு மேலே ஜேடி நேற்று சொல்லியிருந்தார் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, இது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான் இது மறுபடியும் எஸ்கேட் பண்ணா ஒரு பெரிய விபரீதமாக பாகிஸ்தானுக்கு தான் ஒரு சேதாரம் இருக்கும் என்ற பட்சத்தில் பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க இந்த போரை நிறுத்துவதற்கு சிக்னல் கொடுத்திருக்கலாம். அதை அமெரிக்கா மூலமாக இதை நடைமுறைப்படுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா எப்போ ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதோ அப்ப இருந்தே தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இந்த போரை எஸ்கேட் பண்றதுக்கு நாங்க கிடையாது, அவங்க தான் எஸ்கேட் பண்றாங்க, நாங்க அதுக்கு பதிலடி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அமெரிக்க அதிபர் தரப்புல இருந்து அறிவிப்பு, அதற்கு பிறகு பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போர் மட்டும் கிடையாது, அது இஸ்ரேல் ஹமாஸ் ஆகட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், அதுலயும் கூட மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா உள்நுழையறத நம்ம பார்க்கிறோம். தற்போது அமெரிக்கா தரப்புல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசி இருக்கிறார் என்றால் இருதரப்பிலும் என்ன பேசப்பட்டிருக்க கூடும்? அவங்க இது நீங்க நம்ம ஹமாஸ் மத்த போர், ரஷ்யா யுக்ரைன் வாரோ இல்ல ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரோ நீங்க இதோட நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா அந்த 2 வாரம் ஒரு டெரிட்டோரியை கேப்சர் பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு வார்.
அது தீவிரவாத அமைப்பு பாலஸ்தீன் இஸ்ரேல் வந்து என்டையர் பாலஸ்தீன் இருக்கிற ஹமாஸோட தீவிரவாத அமைப்பு அவங்களை வந்து முற்றிலுமாக ஒழிப்பதற்காக ஒரு நடத்தப்படுகிற வார் அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீவிரவாத கட்டமைப்புகளை வந்து நம்ம அழித்துட்டோம். ஆனா பாகிஸ்தான் ராணுவம் தான் அதற்கு ஆதரவு தெரிவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லிமிடெட் பிரிசிஷன் துல்லியமாக தீவிரவாத அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதன் தொடர்ச்சியாக தான் நம்மளுடைய இந்த நடந்த மீட்டிங்ல கூட பிரைம் மினிஸ்டர் நடத்திய மீட்டிங்ல கூட கிளியரா சொல்லிட்டாங்க. ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தீவிரவாதம் எந்த வழியிலிருந்து யார் மூலமாக இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அதை வந்து நாங்கள் போராகத்தான் நாங்கள் கருதி அதற்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை வந்து உலக நாடுகளுக்கும் கொடுத்திருக்காங்க. அது வந்து குறிப்பா பாகிஸ்தானுக்கு வந்து ராணுவத்திற்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் வந்து இந்த டீஎஸ்கலேஷனுடைய விதமாக பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷனோட ஹாட்லைன்ல வந்து பேசியிருக்காரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசா இந்த சீஸ்ஃபயரை வந்து அறிவிப்போம். இனிமேல் கடல் வழியாகவும் சரி, தரை வழியாகவும் சரி, வான்வழியாகவும் சரி எந்த தாக்குதலும் வந்து தொடர வேண்டாம் 2 பேரும் அப்படின்னு ஒரு சீஸ்ஃபயரை போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு தீவிரவாதிகள் வந்து பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் எல்லையில இருந்து தாக்குதல் நடத்தினா மறுபடியும் இந்த போர் நிறுத்தம் வந்து சீர்குலைக்கப்படும். சோ இது வந்து இந்த 48 ஹவர்ஸ் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அதான் தேதி டைம் கொடுத்திருக்காங்க. 12 மே 12ஆம் தேதி வந்து மறுபடியும் வந்து டிஜிஎம்ஓ வந்து இந்த 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. அந்த 48 ஹவர்ஸ்ல எந்த ஒரு இந்த சீஸ்ஃபயர் வந்து இந்த போர் நிறுத்தம் வெற்றிகரமாக இருந்தால் அது தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு அதை எடுத்து செல்வார்கள். சரி, மத்தியஸ்தம் அப்படின்ற நோக்கத்துல தான் நான் அமெரிக்காவையும் குறிப்பிட்டிருந்தேன். தற்போது போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில தரைவழி, வான்வழி, கடல் வழி 3 வழியிலையும் தாக்குதல் நடத்தக்கூடாது, அது தொடர்பாக தான் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நடக்கும் சார்? எல்லை பகுதியில குறிப்பா, ஏன்னா நம்மளுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் அங்கதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நடக்கும்? இல்ல, இது வந்து மீடியேஷன் சொல்லக்கூடாது, மத்தியஸ்தம் பண்ண நம்ம சொல்லக்கூடாது. இவங்க வந்து இன்டர்லாக்யூட்டர்ஸ், அதாவது வந்து இவங்க வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி வச்சுங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மத்தியஸ்தம் பண்ணீங்கன்னா என்டையர் கான்டெக்ட் என்டையர் இது மீனிங்கே வேறையா மாறிடும். நம்ம மத்தியஸ்தம் பண்ணினார்கள் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது வந்து தவறான ஒரு பார்வையாக இருக்கும், தவறான ஒரு புரிந்துணர்வாக கூட இருக்கும். நீங்க அப்ப அடுத்த கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த கட்டமாக எல்லாம் அவங்களுடைய ராணுவத்தை வந்து தன்னுடைய ஃபார்வர்ட் ஏரியால இருந்து பின்னாடி வந்து ராணுவத்தை வந்து வாபஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய விமானப்படை தயாராக இருந்ததெல்லாம் வந்து அவங்க வந்து வாபஸ் பெற்று அந்தந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க மறுபடியும் வந்து இந்த டிஎஸ்கேஷனோட ராணுவத்துடைய எக்ஸ்போஷரை வந்து குறைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. எங்கெல்லாம் அவங்க இது பண்ணியிருந்தாங்களோ, ஃபீல்டுல வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்களோ அதையெல்லாம் வாபஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப பாகிஸ்தான் தரப்புல இருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகிறது? பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பெரிய சேதாரத்தை வந்து இந்த 3 நாள் இந்த சிந்தூர்ல வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த 3 நாள் நிகழ்வுகள்ல வந்து அதிக பாதிப்படைந்தது பாகிஸ்தான் ராணுவம் தான். அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு தீவிரவாத இயக்கத்திற்காக ராணுவத்தையே வந்து மொபிலைஸ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுடைய விமானப்படை தளங்கள், பல ஏவுகணைகள், ஃபைட்டர் ஜெட்ஸ் F-16 போன்ற ரகங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் வேற பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுவும் பயன் இல்லை. சைனாவோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது HQ-9 அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு இப்ப உலக நாடுகளே தெரிந்து விட்டது. F-16 வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னாடி அவங்களுடைய பொருள் சேதாரம் கூட ராணுவத்திற்கு வந்து இந்த சிஸ்டத்தை எல்லாம் மறுபடியும் ரீபில்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட காஸ்ட் செலவாகும். இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செலவாக தான் ராணுவத்திற்கு வந்து ஒரு தேவையில்லாத செலவாக தான் ஒரு பெருத்த இழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ ஒருவேளை பாகிஸ்தான் அந்த விதிமுறைகளை மீறுகிறது என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கக்கூடும்? மீறக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் கூட. இருந்தாலும் முற்காலங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது இல்லையா, அதை ஒப்பிட்டு கேட்கிறேன். அடுத்த கட்ட என்ன நகர்வுகள் எப்படி இருக்கும்? பாகிஸ்தான் வந்து ராணுவம் வந்து இந்த சீஸ்ஃபயரை வந்து கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள். ஆனால் அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள், எல்லையோரமாக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள் அவர்கள் வந்து இதை வந்து இந்த 48 மணி நேரம் வந்து எந்த ஒரு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்களை கட்டுப்படுத்துவதனுடைய பிரதான கடமை வந்து இன்று பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இருக்கிறது. அவர்களை வந்து எந்த மாதிரியான தாக்குதலோ இல்ல ட்ரோன் தாக்குதலோ நடத்தக்கூடாது, அவங்களுடைய தீவிரவாதிகள் வந்து எதுவும் நடத்தக்கூடாது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து இன்று பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இருக்கு. சப்போஸ் அது ஏதாவது மீறினார்கள்னா மறுபடியும் வந்து இந்தியா வந்து இப்ப எப்படி நம்ம தாக்குதல் நடத்தணுமோ பதில் தாக்குதல், அதே மாதிரி அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த இந்தியா தயங்காது. அது கிளியரா வந்து இந்த மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க.
ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.